ஊராட்சி மன்ற தேர்தலில் விஜய் போட்டிட்டாரா? இல்ல சட்டமன்றத்தில் போட்டிட்டாரா? இல்ல நாடாளுமன்றத்தில் போட்டிட்டாரா? அப்புறம் ஏன்டா உங்களுக்குலாம் கோவம் வருது? அவர் கட்சியாருங்க. இந்த போலி தமிழ் தேசியவாதின்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் உலாவிட்டு இருக்கான். சீமான் ஒரு தலைவன், மேதகு படத்தை வச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுகிற தலைவன். அப்போ என் தேசிய தலைவனுடைய படத்தை போட்டுகிட்டே 8.2% வாக்கு வாங்கின ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. நாங்கள் தான் அடுத்து, நாங்கள் தான் அடுத்து, நாங்கள் தான் அடுத்துன்னு கம்பீரமாக கையை மட்டும் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உயர்த்தி காட்டுறது. ஆனால் ஒரு ஈழத்தமிழர்களுக்காவது உதவி செய்த வரலாறு உண்டா? ஆனால் இன்னைக்கு நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் ஒரு சின்ன செய்தியை சொன்னார். கச்சத்தீவை மீட்டெடுங்கள் பிரதமரே சொன்னாரா இல்லையா? அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இலங்கையில் அங்கே இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதட்டத்தில் பேசுகிறான். அந்த முன்னாடி தமிழர்கள் எல்லாம் கொன்று கூச்சானே ஒரு அரக்கன் பசில் ராசபக்சே, அந்த ராசபக்சே குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் சொல்கிறான், விஜய் இந்திய இலங்கைக்குள்ளே வரவிடக்கூடாதுங்கிறான்.